"தவள தான் வாயால கெடுவோம்" அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்ம சோழன் வந்துட்டு அவரோட வாயால தான் வந்துட்டு இப்ப இப்படி ஒரு துன்பத்த அனுபவிக்க போறாரு. நெறைய பேர் வந்துட்டு நிலா வந்து சோழன் கூட வந்து சேர்ந்து வாழுவாங்க. கண்டிப்பா இவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருந்தோம். ஏன் நானுமே அப்படிதான் எதிர்பார்த்துருந்தேன். கடைசியில இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு. அதாவது ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு சோழன் தான் வந்து நிலாவ எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணாரு. மத்தபடி அந்த பிரச்சனையிலருந்து நிலாவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இப்ப நம்ம நிலா வந்துட்டு என்கிட்ட எந்த பொய்யுமே வந்துட்டு நீங்க சொன்னது எல்லாத்தையுமே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இனிமே என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லி வச்சு மறைச்சு வைக்கலையே அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பயாவது சொல்லியிருக்கணும். பட் அது வந்துட்டு அவருக்கு ஞாபகமே இல்ல போல இருக்குது. கடைசியில நம்ம வாழ வந்தான் ஏட்டையா கிட்ட வந்து பேசம்போது, நிலா வந்து கேட்டு என்ன ஆயிருச்சு அப்டின்னா விவாகரத்து ஆயிருச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சோழன் வந்துட்டு "ஏன் நிலா இப்படி? இப்போ கூட டிவோர்ஸ் வேண்டாம். நம்ம சேர்ந்து வாழ்வோம்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். இப்ப இப்படி பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்ல வரும்போது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஏதாவது உண்மைய என்கிட்ட மறைச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எந்த உண்மையும் மறைக்கலையே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க அந்த போலீஸ் சார்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படி என் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறதுக்கு தான் நீ வந்திருக்கிற. நான் உன்னை எவ்வளோ நம்புனேன்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அ நீ வந்து எனக்கு உதவி பண்ற மாரி பண்ணல. நீ வேணும்னே தான் என்னைய கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சிருந்திருக்க. அதனால தான் என்னைய இந்த மாரி பண்ணியிருக்கிற. நீ போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டு உண்மைய சொல்லியிருக்கலாம். இந்த பொண்ணு வந்துட்டு வீட்ல கல்யாணம் பிடிக்காம தான் என் கூட வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் லவ் பண்ணி ஓடி வந்துட்டோம். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறா. நீ இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிற. ஏதோ எல்லாமே தெரியாத மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல நிலா. உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னைய எனக்கு பிடிக்கலையே! என்கிட்ட நீ கேட்டுருக்கணும்ல. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும்ல. நானே என்னோட கனவு என்னன்னு உனக்கு தெரியும். என்னோட ஆசை என்னங்கிறதும் உனக்கு தெரியும். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீ வந்து இப்படி மண்ணள்ளி போட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த வீட்ல இருக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு வானதி பிரச்சனை பண்ண போறாங்க.